Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 542 பார்ட் 4. ஓபன் பண்ணா போன பாட்டுல பனி பெஞ்சிட்டு இருக்க ஒரு பயங்கரமான இடத்துல ஒரு உராங்குட்டான் குரங்க ஒண்ணு நம்மளுக்கு மீட் பண்ணாயிலே அது போட்டு தொவன்னு துவச்செடுக்குது. இத்தனைக்கும் அந்த ட்ரங்க் அண்ட் மக்கி பயங்கரமா குடிச்சிருக்குது. நம்மளால அட்டாக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம குளிர் வேற பயங்கரமா இருக்குதா. லூஃபியாலேயே அவன் நினைச்ச மாதிரி நினைச்ச இஷ்டத்துக்கு மூவ் பண்ண முடியல. அண்ட் அந்த உராங்குட்டான் குரங்கு இவங்கள அடிச்சு போட்டுட்டு அது போய் ஜாலியா சரக்கடிக்குது. அப்படி அது சரக்கடிக்கிறத பார்க்கும் போதுதான் டொரிக்கோ ஒன்னு நோட் பண்ணுவான். அது அந்த சரக்கடிக்க யூஸ் பண்ற லீஃப் மேங்கோ கரீன். இந்த லீஃப் இந்த குரங்கு கையில இருக்குதுன்னா அந்த மாங்கோ கரீன் மரமும் இங்க பக்கத்துல தானே இருக்கணும். இத சொல்லிட்டு இருக்கும் போதே மின்னல் வேகத்துல பாஞ்சு வந்து டொரிக்கோ வயித்துல ஒரு குத்து, நம்ம லூஃபி வயித்துல ஒரு மிதி. ரெண்டு பேரும் தெரிச்சிருவானுங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாடி அவனுங்களாலேயே தாங்க முடியல. இந்த கொமட்சு பைய வேற வீக் பாடி. இப்ப அவன் அடிக்கிறதுக்காக பாஞ்சு போகும். அந்த டைமுங்கும் போது ஜெயில ஜெப்ரான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் மேல கைய வைக்காதன்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துவான். அவன் கத்துன அந்த சவுண்டு அப்படியே இந்த உராங்குட்டான கிராஸ் பண்ணிட்டு போகும். எல்லாத்துக்குமே அந்த டைம் சத்தம் தாங்க முடியாம காது கின்னு ஆயிரும். சொல்ல போனா அந்த உராங்குட்டான் ஸ்பாட்லயே மட்டை. யாரா இப்படி ஒரு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா ஜெப்ரா தான். இது அவனோட சவுண்ட் புல்லட் பவர். டொரிக்கோவே ஷாக் ஆயிருவான். ஜெயில உட்கார்ந்துகிட்டு அவனோட சவுண்ட் புல்லட் யூஸ் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு அட்டாக் பண்ணியிருக்கான்னு. அப்ப அவனை காட்டுறாங்க, டொரிக்கோ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணு, மிச்சத்தெல்லாம் அப்புறமேட்டு நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பான் போல. உடனே கொமட்சு இதுதான் ஜெப்ராவோட பயங்கரமான பவர். அதனாலதான் 4 ஹெவன்லி கிங்ஸ்ல அவனும் ஒரு ஆளும்பான். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. என்னன்னா இவங்க இருந்த ஃப்ளோர்ல அந்த ஜெப்ரா கத்துனதுல ஓட்டையாகி போச்சு. அதனால வெளியில இருந்து கொஞ்சம் சூடான காத்தும் உள்ள வந்ததுனால வயலுகளால இப்ப கொஞ்சம் நல்லாவே மூவ் பண்ண முடியுது. அந்த டைம் அந்த உராங்குட்டான் என்ன பண்ணிரும், நம்மளேவே அட்டாக் பண்ணிட்டானுங்க. இவனுங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சரக்கு எடுத்து வாயில ஊத்தும். கொக்காமக்கா பெரிய சைஸ்ல மாறிடும். அதே நேரம் கீழே நம்ம சாப்பருக்காண்டி எல்லாருமே இன்கிரீடியன்ஸை கொண்டு வந்தாச்சு. இனி நம்மளுக்கு மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா பஞ்சாயத்து ஓவர். இந்த குடிகார குரங்கு வேற பெரிய சைஸ்ல மாறிடுச்சு. சும்மாவே அந்த அடி அடிக்குது. இப்ப என்ன அடி அடிக்க போதோ. கொமட்சு பார்த்து பீதியில இருக்கும்போது அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான். அந்த டைம் மேங்கோ கரீன் ஃபிளார தூரத்துல பாத்துருவான். சார் ரைட் கண்டுபிடிச்சாச்சுல, இனி இந்த குரங்க பொழந்து கட்டிட்டா பஞ்சாயத்து எல்லாம் ஓவர். அதனால ரெண்டு பேருமே வெறித்தனமா இறங்குவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லூஃபி தேர்ட் கியர் எடுத்து கையை பெருசாக்கி அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவான். அடுத்து டொரிக்கோ 15 ஹோல்டுன்னு சொல்லி அவன் கையை பெருசாக்கி அவனும் அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவான். இப்படி ரெண்டு பேரும் வந்த வேகத்துல லூஃபி எலிஃபண்ட் கன்னு சொல்லிட்டு அடிப்பான். அவன் நெயில் பஞ்சுன்னு சொல்லிட்டு அடிப்பான். இப்படி ஏர்லயே வச்சு குமுறு எடுத்ததுல அது அந்த இடத்தை விட்டே பிச்சுக்கிட்டு வெளியில போய் விழுந்துரும். என்ன அடி! இவனுக்கு அடிச்ச அடிக்கு இனி ஒரு மாசத்துக்கு அது எந்திரிக்கிறது டவுட் தான். சரி எப்படியா அதை போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப நாக் அவுட் ஆயிருச்சு. இனி அந்த மேங்கோ கரீன் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே. ஆனா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. இன்னுமே அந்த பூ மொட்டாதான் இருக்குது. கம்ப்ளீட்டா இன்னும் விரியல. அது கம்ப்ளீட்டா விரிஞ்சாதான் அதை யூஸ் பண்ணவே முடியும். இந்த இடம் பயங்கர கோல்டா இருந்ததுனால அது பிளாசம் ஆகல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, இப்ப அதுக்கு லைட்டா ஸ்பிரிங் சன்லைட் தேவை. ஆனா அங்கதான பஞ்சாயத்தே. சன்லைட் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா சாப்பரோட சோழியே முடிஞ்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கீழே மத்தவங்க எல்லாம் என்ன இன்னும் வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே பரபரப்பு தான். சாப்பரோட நிலைமை வேற ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் வெந்து செத்துருவான் போல. அந்த அளவுக்கு பாடி செவச்சவன்னு செக்கச்சவந்த வான மாதிரி ஆயிருச்சு. அப்படியே சுத்தி சுத்தி காட்டுறாங்க. திடீர்னு வெளிச்சம் வருது. அதை பார்த்தோன்னு டொரிக்கோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னடான்னு பார்த்தா கடல்ல ஃபுல்லா ஸ்பிரிங் ஷார்க்ஸுங்க கண்டமணிக்கு குதிச்சுட்டு இருக்குதுங்க. அதைத்தானே இதுக்கு முன்னாடி போட்டு தள்ளானுங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ஹைலி வேல்யூபிள் ஷார்க். இதுங்க மேல கொஞ்சம் வெளிச்சம் பட்டாலே போதும் அது பயங்கரமா க்ளோ ஆகும். சோ சன்லைட் கொஞ்சம் வெளியில வந்திருக்கா. சோ அந்த லைட்டோட வெளிச்சம் இதுங்க மேல படும்போது அதோட வெளிச்சம் மட்டும் பயங்கரமா இங்க அடிக்கும். அது ஏன் திடீர்னு இதுங்க வெளியில வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி தான் அதுங்க அடிக்கடி வெளியில வருங்க. அப்படி வந்து வெளிச்சம் பட்டதுனால அந்த மேங்கோ கரீன் பூ சும்மா பீச்சுக்கிட்டு வளரும். அது வளர்ந்து அப்படி மாசம் நின்று பார்த்துட்டு அத்தனை பேருமே மறந்துருவாங்க. ஏன்னா பாக்குறதுக்கே வேற லெவல் அழகா இருக்குது. சோ ஒரு வழியா அந்த ஸ்பிரிங் ஷார்க்கால சாப்பருக்கு கடைசி ஃபுட்டும் கிடைச்சிருச்சு. சோ இப்போ சாப்பருக்கு தேவையான எல்லாமே லைன் அடி வச்சிருப்பாங்க. சீ ஃபுட் ஃப்ரூட், சில்லி பேஸ்ட், அப்புறம் அந்த ஆக்டோகார்னோட 8 ஹார்ன் ஹெர்ப், கவச்சோ ஸ்ப்ரிங், மாங்கோ கரீன் ஃபிளார்னு இவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு வழியா வந்துருச்சு. சோ அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷும் ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன சாப்பருக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியதானே. ஒரு வாயில ஊத்தி விட்டவனையே பையன் பல்ல கடிச்சுக்கிட்டு முடியாம முக்கிட்டு இருப்பான். பயங்கரமா நமக்கு கசப்பாயி காரமாயி கேவலமா ஏதாச்சும் டேஸ்ட வாயில வச்சா எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் மூஞ்ச மாத்திட்டு கடைசியில யம்மின்னு கத்துவான். அட வீணா போனவனே, இதுக்கு கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனாடா இது. சரி ஒரு வழியா சாப்பரை சரி பண்ணியாச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஒரு வழியா நல்லபடியா அட்வென்ச்சர் முடிஞ்சு போச்சு. இனி ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சன்னி பையன் மட்டும் வாயை மூடிட்டு நின்னுட்டு இருப்பானா. சார் ரைட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கப்பல் கிளம்பும் போது டப்புன்னு வந்து நல்லபடியா போயிட்டு வா, உன்னை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசுவான். யார பேசுறான்னு பார்த்தா கப்பலை பேசுறானாமா. அவளதான் அம்பிட்டு பேரும் கொலை காண்டாயிருவாங்க. கொய்யால எங்களை பத்தி உனக்கு கவலை இல்ல, இந்த கப்பல் தான் உனக்கு முக்கியமாடா, காட்டு கலர் கோழி மண்டையான்னு பயங்கரமா கழுவி ஊத்திட்டு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.